தனி வீடு பார்த்து குடும்பம் நடத்துற அளவுக்கு அவனுக்கும் சக்திக்கு என்ன தெரியும்? 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நீ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருந்தா அவங்களை இங்கேருந்து அனுப்பியிருக்க மாட்டேன். உன் முன் கோபத்தால் எல்லாத்தையும் இழந்த மாதிரி பிரபாவையும் இழக்க போற. வீம்பு காமிச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. தப்பு பண்ணாலும் அனுசரித்து போகிறதுல தான் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது எல்லாம் இருக்குது. உனக்கு உன் கோபம் ஈகோலாம் தான் முக்கியம். எனக்கு அப்படி கிடையாது. நான் பிரபாவையும் சக்தியும் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். நீ வேண்டான்னு கைவிட்ட பிறகு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன். மறுபடியும் அங்கே வந்து கலட்டா பண்ணுறது, கண்டபடி பேசுறது, இதெல்லாம் பண்ணாத. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். பாத்தியானே, எங்களை ஒரே ராத்திரியில அம்போன்னு விட்டுட்டு எவ கூடயோ போய் உட்கார்ந்துகிட்டு இப்ப எவ்வளவு யோகியமா பேசிட்டு போறாரு பாத்தியானே. இவர் பிரபாவியும் சக்தியும் கூட்டிட்டு போக போறாராம். சரி, இவருக்காவது பெத்த புள்ளன்னு கொஞ்சமாவது அக்கறை ஒட்டிட்டு இருக்கலாம். அவளுக்கு அப்படி என்ன அக்கறை? என் புள்ளைய கூட வச்சுக்க, அவ ஏதோ பெருசா பிளான் பண்றா. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், பிரபாவை வெளியே போட்டு தப்புன்னு. அவன் இப்போ பிரச்சனையில் இருக்கான். அம்மா அப்பாலாம் தெரியாது. யார் பாசமாக இருக்காங்களோ அவங்க பக்கம்தான் சாய்வான், பார்த்துக்கோ. அவ்வளோதான் சொல்ல முடியும். கட்டின புருஷனை தான் எவ்வளவுக்கோ தூக்கி கொடுத்தாச்சு. பெத்த புள்ளைய அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டேனே. இது நானே டீல் பண்ணிக்கிறேன். சக்தி, சக்தி, சின்ன வீடு, ஒரு வசதி இருக்கிற மாதிரி தெரியல. எப்படி எப்படிலாம் இருந்த பிள்ளைங்க இப்படி வந்து கிடக்குது பாரு. தங்க இடம் இல்லைன்னா அவங்களும் என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு இடம் வேணும்ல. சக்தி, அத்தை, சக்தி, என்ன பாக்குறீங்க? மருமகளை கூட்டிட்டு போலான்னு வந்தீங்களா? இப்போ என் மருமக மேல உங்களை விட எனக்கு தான் உரிமை அதிகம். அதான் என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நீங்க 2 பேரும் போய் கார்ல இருங்க, நான் வரேன். கார்ல இருங்க, எல்லாரும் வெளியே தானே வர போறோம், பேசிக்கலாம். போங்க. வரேன் அத்தை. இவரை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போன மாதிரி என் பையனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பாத்தியா? மலர் ஒன்னும் அவ்வளோ கேன இல்ல. ஏற்கனவே இவர் வந்துட்டாரு. என் பொண்ணை வேற வீட்டுக்கு வர வைக்கிற. இப்போ என் பையனையும் கூட்டிட்டு போயிட்டா என்ன தனியாக்கிடலாம். அதானே உன் பிளானு? அதெல்லாம் அப்படி நடக்க விட்டுருவோமா? பார்த்தல, கூப்பிட்ட உடனே என் கூட வராங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன எமோஷனல் டிராமா, அவ்வளவுதான்.